நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ரயிலில் பேண்ட் போடாமல் பயணம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்றது ஒன்று அத்தியாவசிய பொருளாகவே மாறிடுச்சு. அது இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. பிறக்கிற குழந்தையிலிருந்து சாக போகிற கிழவி வரைக்கும் மொபைல் ஃபோன் அது இல்லை அப்படின்னா எதுவுமே வேலை நடக்காது போல் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோம். பிறந்த குழந்தை முழிக்கிறதே செல்ஃபோனில் தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியல, ஆனால் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புறாங்க. அப்படி இருக்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அதுவும் அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் ஒரு பெண்ணோட புகைப்படத்தை போட்டிருக்காரு. அந்த பெண்ணோட புகைப்படம் பார்த்தீங்கன்னா பேண்ட் போடாமல் ரயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான விளக்கத்தை அந்த ஃபோட்டோவுக்கு கீழே தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ராப்பராக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள ரயிலில் ஏறி இருக்காங்க. பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில அந்த பெண்ணுக்கு யூரின் வந்திருக்கு. உடனே பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, திருப்பி வரும்போது நல்ல முறையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெண் பார்த்தீங்கன்னா பேண்ட் போடாமல், ஷால் கூட போடாமல் அப்படியே வந்திருக்காங்க. வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்க மொபைலில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட வேறு யார் கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான சாட்டிங்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கழிச்சு தான் அந்த பெண்ணுக்கு தான் ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. எப்படின்னா, பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா, என்னம்மா நீங்கள் ட்ரெஸ் போடாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கேட்குறாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால நார்மலாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டு போல. ஆனால் பக்கத்தில் திடீர்னு திரும்பி பார்க்கவும் அந்த அம்மாவை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு உடனே அந்த அம்மாட்ட கேட்கும்போது, என்னம்மா நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கியே, மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்க, பேண்ட் போடாமல் வந்திருக்கியே டாய்லெட்லேருந்து அப்படின்னு சொல்லவும் உடனே பதறி போயிட்டு திடீர்னு ஓடி போயிட்டு அங்கே உள்ள கிடக்கிற தன்னோட ஷாலையும் எடுத்துட்டு பேண்ட்டையும் போட்டுட்டு திருப்பி வந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரயில் அந்த அவங்க கூட பயணம் செஞ்சவங்க எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படியா ஒரு செல்ஃபோனில் முழுகி கிடக்கிறது, செல்ஃபோன் அவசியம் தான், அதுக்காக பேண்ட்டு கூட போடாமல் இந்த மாதிரி ரயிலில் பயணம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வன்மையை கண்டிச்சிருக்காங்க அந்த பெண்ணை. இதுக்கப்புறம் இந்த நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் அந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் பதிவிட்டிருக்காரு. அந்த பெண்ணோட பேரையும் பதிவிடுறதுக்கு விரும்பலை, இவரோட பேரையும் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோனுங்கிறத யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதனால பல விளைவுகள், பல ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.